வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். 2 தடவை எம்ஐயை போட்டு பொழந்துட்டோம். பட் இந்த தடவை வந்து 2 பவர் பிளேயுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டோம் பவர் பிளே. இல்ல பவர் பிளேல அவங்களுக்கு விக்கெட் போயிருச்சுல்ல. விக்கெட் போயும் 80 ரன் அடிச்சிருந்தா பவர் பிளே அவங்களுக்குன்னு சொல்லலாம். பவர் பிளே வந்து டிரா இல்ல, ஈக்குவலா போயிடுச்சு. அதான் அந்த டிரா தான் ஈக்குவலா போயிடுச்சு. பெருசா யாருக்கும் அந்த அதனால அஃபெக்ட் ஆகல. மிடில் ஓவர்ஸ் தான் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் தான் வந்து சிஎஸ்கே ரொம்ப புல் பேக் பண்ணாங்க. 10 ஓவர்ஸ்ல 92 ஃபார் 2 இருந்தாங்க, 94 ஃபார் 2 என்னமோ இருந்தாங்க. ரெண்டாவது 10 ஓவர்ஸ்ல அப்படியே நம்ம புல் பேக் பண்ணிட்டோம். 70 ரன்ஸ் புல் பேக் ஓகே, நான் அதுவும் ஒத்துக்கிறேன். ஐ மீன் ஐம் கிவிங் த கிரெடிட்ஸ் டு த பவுலர்ஸ். பட் இருந்தாலும் பிட்ச் வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்றது, ஒரு டபுள் பேஸ்டா சில பால்லாம் இப்போ ஜெய்மி போடுற பால் 144 145ல போடுறாரு. ஆனா அது வந்து ஸ்டெம்ப் லைன்ல போகுது, பவுன்ஸ் ஆகாம. ஸோ இன்னொரு பால் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி தலைக்கு மேல போகுது. சஞ்சு அவுட் ஆன பாலே பாத்தீங்கன்னா ரிகல்டன் கேட்ச் பிடிப்பான்ல, அந்த பால் வந்து குட் லென்த்ல போட்ட பால் ஆக்சுவலா. ஆனா மேல ஏறி ரிகல்டன் கேட்ச் பிடிச்சது எந்த ஹைட்லன்னு யோசிச்சு பாரு. ஸோ இது வந்துட்டு இந்த பிச்சும் லக்கிலி சிஎஸ்கேக்கு சாதகமா இருந்திருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் போல. மேபி லாஸ்ட் மேட்ச் நம்ம செகண்ட் பேட்டிங் எடுத்து தான் ஜெயிச்சிருக்கலாம். மேபி இல்ல, ஆமா, அது நம்ம டாஸ் ஜெயிக்கல, அவங்க டாஸ் ஜெயிச்சு அவங்க தான் செகண்ட் பேட்டிங் எடுத்துக்காங்க. ஜிடி இந்த சீசனே நம்ம ஒரு வாட்டி தான் டாஸ் ஜெயிச்சிருக்கோம், மற்றபடி எல்லாமே எல்லாம் எஸ்ஆர்ஹெச் கூட தோத்துட்டோம். ஓகே, இந்த சீசன்ல வந்து சிஎஸ்கே வந்து எம்ஐ வந்து பேக் டு பேக் அந்த 2 லீக் மேட்சஸ்லயும் ஜெயிச்சிருக்கு. இதே மாதிரி ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா? யூ நோ அபௌட் ஆமா தட்? ஆமா 2014ல நம்ம வந்து 3 டைம் ஜெயிச்சிருக்கோம். அதாவது 2 லீக் மேட்சும் ஜெயிச்சிருக்கோம். அண்ட் எலிமினேட்டர்ல வந்துட்டு நம்ம அவங்கள தோக்கடிச்சோம். அதுக்கப்புறம் 2023ல நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கமாண்டிங்கா இருந்தோம் 2023 கம்பேக்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து ஜெயிச்சிருக்கோம். 2 டைம் எம்ஐ ஜெயிச்சிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சப்போ 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சோம். இப்பவுமே 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். ரெண்டுமே பிக்கர் மார்ஜின். அதனால எம்ஐ நமக்காகவே பாயிண்ட்டும் நெட் ரேட்டும் கொடுத்து உதவியதற்காக பங்காளிகளுக்கு நன்றி. ஆனால் பெருசா ஏறலையே. பிளஸ் 1 or 2 தான் போயிருக்கோம். +1 அது இந்த கார்த்திக் சர்மானாலதான். அடிடான்னு பார்த்தா சிக்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லி எல்லா பாலையும் விட்டுட்டு இருந்தான். ஒரு 6 அடிப்பான், 2 டாட். ஆக்சுவலா நீ அது கார்த்திக் சர்மா பிளேம் பண்ண முடியாது, அவன் நல்லாவே ஆடினா. ஆனா பிட்ச் வந்துட்டு அவ்வளவு சாதகமா இல்ல நம்மளுக்கு. இப்போ உர்வில் பட்டேல் ஆடின கசன்ஃபரோட பால் பாத்தீங்கன்னா மேல ஏறவே இல்லை. உர்வில் பட்டேல் ஸ்லாக் அடிக்கிறான், அடிச்சு கீழேயே போய் ஸ்டெம்பிள் அடிக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் சொல்லுவான், பிட்ச் வந்துட்டு நாங்க யோசிக்கிற மாதிரி இல்ல, அது டபுள் பேஸ்டாவும் இருக்கு, ரொம்பவும் நாங்களும் கஷ்டப்பட்டோம். லக்கிலி என்ன சிஎஸ்கே ஸ்மார்ட்டா ஆடி அதை வந்துட்டு ரன் த்ரூ பண்ணிட்டாங்க. 2 பேருமே கஷ்டப்பட்டோம் தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஸ்கோர் வந்து கம்மியாகாட்டி அவங்க அழகா மெல்லமா சிங்கிள் தட்டி. ஆக்சுவலா டாட் பால்ஸ் கவுண்ட் பாரு. போன மேட்ச் ஆன மாதிரியே நமக்கு வந்து 66 டாட் பால்ஸ் போன மேட்ச்ல. இந்த மேட்ச்ல அதே மாதிரி 56 சம்திங் ஏதோ டாட் பால்ஸ். கரெக்டா எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல, ஆனா மோர் தென் 56 தான் டாட் பால்ஸ் அவங்க ஆனது. எம்ஐ ஆனதா நம்ம எல்லா பால் போனதும் ஜிடி ஆன மாதிரி கிளவரா சிங்கிள்ஸ் ஆடி நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டோம். நம்ம ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ் வந்து ரொம்பவும் கொஸ்டினபிளா தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து மேஜர் ரீசனாக பார்க்கப்பட்டது. பிச்சு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அது வந்து 2 பேருக்குமே அப்படிதானே பிஹேவ் பண்ணுச்சுங்கிறதுனால நம்ம அதுல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல மும்பை விக்கெட்ஸ் விட்டுட்டே இருந்தாலும் ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி ஒன்னு ஆடுனாலுமே ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஹர்திக் பாண்டியா அவுட் ஆன ஷாட்டுமே எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டினபிள் தான். பேட்டோட ஃபாலோ த்ரூவே இல்லை, சும்மா இப்படி வந்து இப்படி அப்படியே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து ஷார்ட்டை செக் பண்றாரா இல்ல என்ன கான்செப்ட்ல அதை பண்ணாருன்னு தெரியல. ஒரு சிப்பு அது ஒரு ஃப்ளோல போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊர்வில் பட்டேலோட பேட் பின்னாடி போய் முதுகுல இடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சுரேஷ் ரெய்னாவை பார்த்திருக்கோம். அடிச்சாருன்னா பேட்டோட ஃபாலோ த்ரூ போய் பின்னாடி முதுகுல போய் இடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபாலோ த்ரூ இருக்கும். ஊர்வில் பட்டேல் கிட்ட அது இருந்துச்சு. அது இருந்ததுனால ட்ரெண்ட் போல்ட் ஒரு 6 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த 6 வந்து அந்த ஃபாலோ த்ரூனாலேயே வந்துட்டு அந்த ஹைட் வேரியேஷன் போட்டு காட்டுவாங்க. 16 மீட்டர் ஹைட் தான் இருக்கும். அது அப்படியே போய் 80 மீட்டர் 16 மீட்டர் ஹைட்லயே டிராவல் ஆகும்போது அங்க இருக்கிற ஃபீல்டருக்கும் சான்ஸ் இல்லை. அண்ட் கசப்பரை ஃபர்ஸ்ட் ஒரு 6 அடிக்கும் போது 5 யார்டுக்கு முன்னாடியே நின்று இருந்தாரு. சீக்கா வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்காரு, என்ன பசங்க இவங்க 5 யார்டு முன்னாடி நிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. லைன்ல நின்று இருந்தாங்கன்னா அங்கேயே எடுத்திருக்கலாம் ஊர்வில் பட்டேல. ஒரு மனோஜ் ஒரு சின்ன கரெக்ஷன், ஆக்சுவலா அது ஊர்வில் பட்டேல் கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா சிவம் டூபே இன்னைக்கும் கொஞ்சம் மட்டமான ஃபீல்டிங் தான். ஒரு கேட்ச் அழகான கேட்ச் ஆக்சுவலா சிவம் டூபே எனக்கு தெரிஞ்ச ஆட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேண்டாம், எதுக்கு வேண்டாம்.
ஆனா இவனை உட்கார வச்சுட்டாங்கடா, சர்ஃப்ராஸ் கான. நல்லா ஆடிட்டு இருந்தான். ஓகே, அவன் உட்கார இது வச்சு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா இருக்கலாம். ஏன்னா உர்வில் பட்டேல் சர்ஃப்ராஸ் கான் 2 பேருமே ஒரே டைப் ஆஃப் பேட்ஸ்மென்ஸ். ஸோ அதனால உட்கார வச்சிருக்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல பிளான், அதை அவங்க பிளான் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல. கார்த்திக் சர்மா கொண்டு வந்தது ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஒரு லக்கிலியோ இல்ல ஸ்ட்ராட்டஜிக்லயோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ குட் மூவ். இல்ல அதே மாதிரி 3 ஸ்பின்னர் உட்கார இருந்தாங்கல்ல, வச்சுட்டாங்க. 3 ஸ்பின்னர் இருந்தாங்க. ஆப்வியஸா நான் வந்து நம்ம மனசுல பின்னாடி நினைச்சிட்டே இருந்தேன், ஸ்பின்னா இவர் தானே, நம்மளால தானே, சிவம் டூபே தானே. இத்தனைக்கு லெக் ஸ்பின்னர் தான். புதுசா வந்திருக்க ரவி சர்மாவும் லெக் ஸ்பின்னர் தான். அல்லா கசப்பரு ஆல்மோஸ்ட் லெக் ஸ்பின்னர் மாதிரி தான். ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். பால வெளியில கொண்டு போனாலும் கூட சிவம் டூபேக்கு பட்டா வெளியில போயிருமே. ஏன் அனுப்பலன்னு தெரியல. சிவம் டூபேயோட ஃபீல்டிங்லயே வந்து அவரோட இது ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ஆனா கார்த்திக் சர்மா நல்ல மூவ். ஊர்வில் பட்டேல் வந்து சர்ஃப்ராஸ்க்கு ரீப்ளேஸ் கிடையாது. ஊர்வில் பட்டேல் வந்து ஆயுஷ் மாத்திரையோட ரீப்ளேஸ். சர்ஃப்ராஸோட ரீப்ளேஸ் தான் இப்ப கார்த்திக் சர்மா வந்திருக்காரு. சர்ஃப்ராஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் புழக்கிற அப்படி. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி கிட்ட இந்த மாதிரி ஆடுறான்னா சர்ஃப்ராஸை கண்ணை மூடிட்டு இறக்கி விட்டுறலாம். உனக்கு வந்துட்டு இவங்க ரபாடா, இவங்க நடராஜன் மாதிரி ஆளுங்க போட்டாலும் கூட சர்ஃப்ராஸ் அடிச்சு கழட்டி கொடுத்துறாரு. கார்த்திக் சர்மா வந்து உண்மையாலுமே ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா சூப்பரா ஆடினா அப்படி. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீக் இன்னைக்கு உடஞ்சிருக்கு. 3 மேட்சும் வந்து சென்னை ஜெயிச்சப்போ சஞ்சு வந்து நல்லா ஆடி பவர் பிளேயை தாண்டி இருந்தார். இந்த தடவை சஞ்சு ஆடாம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி அகில் ஹுசேன் இல்லாம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா லைக் கெய்க்வாட் பேக் டு த ஃபார்ம். இப்போ சஞ்சுவும் கெய்க்வாடும் 2 பேருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா ஈஸிலி நம்ம இப்போ நம்மளுக்கு ஒரு அந்த பேர் இருக்கு, ஒரு 5 வருஷமா நான் 190 சேஸ் பண்ணது இல்ல. ஸோ அதெல்லாமே ஒரு அது கூட நம்ம பீட் பண்ண முடியும். இவங்க 2 பேருமே எக்ஸ்ப்ளோர் இன்னைக்கு பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அதை வந்து நான் இன்னைக்கு பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். இவங்க வந்து எப்படி இருந்தாலும் 10 ஓவர்ல 90 அடிச்சிட்டாங்க. நினைச்சேன் 180 200 வரைக்கும் போவாங்கன்னு நினைச்சேன் எம்ஐ. பட் டக்கு லாஸ்ட் 10 ஓவர் இப்படி விக்கெட் விடுவாங்க நான் நினைச்சு கூட பாக்கல. அதுக்கப்புறம் பிச்சே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல இருந்து அப்புறம் பிச்சே மாறிடுச்சு. உனக்கு பால் வந்து எனக்கு ஜேமி ஓவர்டன் வந்து என்னவா அவன் கன்சிஸ்டன்டா ஒரு அந்த ஒரு ஸ்லோயர் பால் வந்து கையை சுத்தி போடுறாருல, அந்த பால் கணிக்கவே முடியல. சர்ஃப்ராஸ் வந்து அப்படியே சுரேஷ் ரெய்னா ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியே இருக்கிறாரு ஃபீல்டிங்ல. பாத்து அதே மாதிரி பாலை புடிச்சிட்டு ஓடுறது எல்லாம் பண்றது, உடம்புல இருந்து எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த ஜேசன் ஹோல்டரோட கேட்ச் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ள ஆச்சுல, சர்ஃப்ராஸ் வந்து கரெக்டா பண்ணி காமிச்சாரு. எப்படி புடிச்சு இப்படி சைடா ஸ்லைடு பண்ணி இங்க விரல வச்சு எந்திரிச்சுதான் லிஃப்ட் பண்ணி காமிச்சாரு. சோ அந்த இது வந்து தெரிஞ்சது. இது வந்து ஒரு சில பேசிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கேன் கேச்சஸ்ல. அதெல்லாமே கரெக்டா பண்ணாங்க இன்னைக்கு. சிவம் டூபேவை மட்டும் அப்படியே லைட்டா தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபீல்டுல, எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டுல எல்லாருமே செட்டா தான் இருக்காங்க. வேற யாருமே இல்ல. வேற யாருமே மோசம் சொல்றதுக்கு. ராமகிருஷ்ணா கோஷ் அவனும் சூப்பரா பண்ணான். அதான் ஆக்சுவலா அதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்டே. அங்க இருந்தா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆச்சு. செட் பண்ணி கொடுத்துச்சு. இல்லனா அவன் குழந்திருப்பான். வில் ஜாக்ஸ் கில்ஸ் இருப்பான். வெரி ஃபார்ம்ல இருக்கா அப்படியே அவன் வில் ஜாக்ஸ். ரிக்கில்டனும் ஃபர்ஸ்ட் 5 ஓவர்லயே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே வந்து 5 6 அடிச்சிட்டா அப்படி. அவங்க 7 6 வந்து 6 ஓவர்ல அடிச்சிட்டாங்க. பவுண்டரியே வரல. அதுக்கப்புறம் நம்மளதும் சரி அவங்களதும் சரி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தான் நம்மளால பேட் ஆன் பால் அடிக்க முடிஞ்சது, அதாவது எதிரடி அடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பால் வந்துட்டு இன்வேரியபிளா இருந்துச்சு. சோ கணிக்க முடியல. இல்ல பிளான்ஸ் கரெக்டாவே ஆக்சுவலா அவங்க கிட்ட பிளான்ஸ் கரெக்டா இருந்தது. எனக்கு வந்து அந்த இது ரீப்ளே போட்டு காட்டும் போது நல்லா இருந்தது. எனியோ சஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சர்வே ஆனார் தெரியுமா. எனக்கு ஃபர்ஸ்ட் லிப் வேணும் வெய்யே அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் திரும்பவும் பும்ராவே தான் எடுத்தாரு. ஓகேவா? அது வந்து கரெக்டா அந்த இதுல போட்டு பும்ரா வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வராங்க. ஆனா டோர்னமெண்ட் விட்டு வெளியில போயிட்டதுனால அது வந்து பெரிய இது பண்ணாது. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டீம் டு கோ அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் நினைக்கிறேன் மும்பை. இப்போ இந்த கேமோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ருத்துராஜ் கெய்க்வாட் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டா அன்சுல் கம்போஜுக்கு தான் கொடுக்கணும். அன்சுல் கம்போஜ் ஈக்குவலி ஜேமி ஓவர்டன் ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 8 ரன் தான் கொடுத்திருந்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஏன்னா அவர் எடுத்த விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட். நீ வந்து இவர் நமன் ஆடிட்டு இருந்தார்ல, சர்ப்ரைஸ் கேட்ச் வந்து ஜேமி ஓவர்டன் தான். ஆக்சுவலா ரன் ஃப்ளோ கம்மி பண்ணதுக்கு வந்து அது ஒரு காரணமா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இந்த திலக்கவர்மா பண்ண மாதிரியே நம்ம பண்ணலான் இருந்தாரு. யாஸ் யூ கேன் டூ இட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி பண்ணலான் இருந்தாரு. ஸ்டம்ப் மைக்ல கேக்குது, யார தெரியுமா இது பண்ணிட்டு இருக்காரு ஹர்திக் பாண்டியா. இப்ப இந்த அந்த புதுசா பேட்டிங் ஒருத்தர் வந்தாரு, என்னது 5th ஓவர் பவுலிங் போட்டார்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், கிறிஷ் பகத்னு ஒருத்தர். அந்த பக்கம் பேட்டிங்ல இருக்கிறாரு. 19.1 நினைக்கிறேன். அந்த ஓவர்ல ஸ்டம்ப் மைக்ல கேட்கும் இன்டென்ட் ஷோ இன்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா கத்திட்டு இருந்தாரு. திரும்பி ஹர்திக் பாண்டியா ஸ்கோரை பார்த்தா 22 பால் 18 ரன்.
அப்புறம் வந்து என்ன என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னே தெரியல. ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி அவுட் ஆஃப் இதுல போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வருத்தமா இருக்கு. நம்பர் ஒன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜடேஜா மாதிரி எவரும் ஒரு நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர் ஃபார் இந்தியாங்கிறது வந்து ஏன் இப்படி இருக்காருங்கிறது வந்து நோ க்ளூஸ். பங்காளிக்கு ஆக்சுவலா நமக்கு பாயிண்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இது ஒரு ஹார்ட் சீசன் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு. அண்ட் அதான் அவன் வந்து இதுலயே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனே சொல்லிடுவான்ல, இது ஹார்ட் நைட் ஃபார் யூனா, இது ஹார்ட் நைட் இல்ல, ஹார்ட் நைட் இல்ல, ஹார்ட் சீசன் ஃபார் மீ. சீசன் டு ஃபர்கெட் ஆக்சுவலி இவங்களுக்கு. ஜடேஜாக்கு கேப்டன்சி மாத்தும் போதும் இதே ஒரு ஃபீல்ல தான் நம்ம இருந்தோம். ஃபீல் பண்ண முடியுது. குஜிலி மஸ்ட் வீடியோ வேற எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட்டிங் ஃபார் குஜிலி மஸ்தி வீடியோ. ஓகே, உன்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் நீ சொல்றடா சந்தோஷ். என்னோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு ஜேமி ஓவர்டன். ஏன்னா 4 ஓவர் ரன் ரேட் 5.6 சம்திங், ஒரு க்ரூஷியல் விக்கெட்டு, அண்ட் இது வந்துட்டு கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் பண்ணியிருக்காரு. ஐ மீன் சிஎஸ்கேக்கு ஒரு ஒரு பேக் போனா இருந்து எல்லா விதமான இதுலயும் இருந்திருக்காரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பேஸ் அட்டாக்கு அன்ஷுல் கம்போஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு டெத் ஓவர்ஸ்ல. ஸோ அதனால மை பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜெய்மி. முகேஷ் சௌத்ரின்னு ஒரு பவுலர் இருந்ததுனால நமக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அவங்க வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து கொடுத்தது வந்து கெய்க்வாட். அது அது ஏன் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா, இந்த பிட்ச் வந்து பவுலர் ரொம்ப அசிஸ்ட் பண்ற பிட்ச். அப்படி ஒரு பிட்ச்ல கெய்க்வாட் ஆடி ஒரு ஒரு வின் பண்ணி ஒரு நாட் அவுட்ல ஒரு 67 68 சம்திங் 67 அடிச்சது வந்து பெரிய விஷயம் நிஜமாவே. இட்ஸ் நாட் a bad. நான் வந்துட்டு அது வந்து டீக்ரேட் பண்ணல. ஆக்சுவலா ருத்து இல்லைன்னா நம்ம வின் ஆயிருக்கோம் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இஸ் த ஒன் ஆஃப் தி மீன் சீனியர் மோஸ்ட் அண்ட் கேப்டன். எனக்கு வந்துட்டு மோஸ்ட், அதாவது நான் இப்படி வேணா நான் இதை கேஸ போறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அன்ஷுல் கம்போஜோ இல்ல ஜெய்மி ஓவர்டனோ அவங்க டோட்டல் 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்திருந்தா இப்ப ஸ்கோர் வந்து 200 பக்கம் போயிருக்கும். ஸோ அதை நம்ம சேஸே பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டனால ஐ கிவ் an எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் டு தி பவுலர்ஸ், அவ்வளவுதான். ஓகே, இன்னொரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. நான் நேற்று சொன்ன மாதிரியே 170 யமா அதனால அவதான் அடிப்பான்னு நான் சொன்னேன். நீங்க 200 210 நீங்க இல்ல பிச்சு இப்படி வேரியபிளா பிஹேவ் பண்ணுன்னு யாருக்கு தெரியும். இல்ல போன தடவை பார்க்கும்போது தெரிஞ்சது மேட்ச். போன தடவை சிஎஸ்கே மேட்ச் இருக்கும்போதே சென்னையில இப்படிதான் இருந்துச்சு. சோ அதனால நான் சொன்னேன். இல்ல நீ இன்னொன்னு யோசிச்சு பாரு. லைக் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் பார்க்கும்போது எல்லாருமே பேட்டிங் ட்ராக்னாங்க. ஸோ இன்க்ளூடிங் சீகால இருந்து எல்லாருமே 200 to 210 பார் ஸ்கோர்னாங்க. ஆனா அது அப்படியே இன்வேரியபிளா மாறினதுக்கு காரணம் வந்துட்டு ஆஷ் நான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த பிச்சில் வந்து டேம்ப்னஸ் இருக்கிறதுனால அது வந்துட்டு இன்வேரியபிளா இருக்கு. இனி வெயிலும் வராது. பிட்ச் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே, நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்திரலாம். இந்த மேட்ச் முடிஞ்சதுனால ஒரே ஒரு மாற்றம் தான். சிஎஸ்கே வந்து 7th பொசிஷன்ல இருந்து 6th பொசிஷனுக்கு வந்திருக்காங்க வித் பாசிட்டிவ் ரன் ரேட். பெரிய ரன் ரேட் கிடையாது, பட் பாசிட்டிவ் பிளஸ் 0.01. யா சரி, நீ ரன் ரேட் நீ மைனஸ்ல வச்சிருந்தாலும் இனி வர 5 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சுனா நீ ஆப்வியஸா உள்ள இல்ல ஒரு என்ன சொல்றது ஜெயிக்கணும். அப்பதான் வந்து 18 பாயிண்ட்ஸ் வரும். இல்ல அடுத்த மேட்சே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா டிசி கூட, ஏன்னா 6 and 7ல இருக்கனால நீ டிசி அங்க ஜெயிச்சு நீ ரைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, முடிஞ்சிச்சு. ஏன்னா டிசி வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் ஆடிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது டிசியை நம்ம ஜெயிச்சிட்டாலே ஆப்வியஸா நம்ம உள்ள போயிடலாம். நம்ம 5 டீம் தான், 5 டீம்ல ஒரு டீம் கூட தான் நம்ம இது பண்ண போறோம். டிசியை ஜெயிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ரன் ரேட் வச்சு என்ன வேணா பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அது வந்து முக்கியமான மேட்ச். ஆமா 18 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம வந்து 9ல 4 விக்டரி 5 தோல்வி, டிசியும் 9ல 4 விக்டரி 5 தோல்வி. டிசி வந்து அடுத்த 10வது மேட்ச் நம்மளதான் ஃபேஸ் பண்றாங்க. நம்மளோட 10வது மேட்ச் டிசி தான். அங்க டிசைட் ஆயிரும். அந்த பிளேஸ் வந்து சீல் ஆயிரும். அந்த 4 டீம் யார் வெளில போறாங்க. அதுக்கப்புறமும் டிசிக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு, நமக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு, இல்லன்னு கிடையாது. இன்னொன்னு நல்லா யோசி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மேட்ச் ஆடிட்டாங்க. ஐ மீன் எல்லாருமே 9 மேட்ச் ஆடிட்டாங்க. இன்னுமே யாருமே குவாலிஃபை ஆகல ஒரு டீம் கூட. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. யாராவது ஒருத்தங்க 16 பாயிண்ட் கூட இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு சின்ன எட்ஜ் என்ன இருக்குன்னா, அவங்க இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மலையில ஜெயிச்ச 1 பாயிண்ட் இருக்கனால அவங்க ஈஸியா குவாலிஃபைடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் இன்னுமே யார் குவாலிஃபை ஆகாதனால அந்த மிடில் என்ன சொல்றது, மிடில் டேபிள் மடில் கண்டிப்பா இருக்கும். ஸோ 4 மேட்ச் நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதுக்கும், 5 மேட்ச் 5ல 5 ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல போறதுக்கும் சிஎஸ்கேக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ம். அதுக்கு மேல இருக்கிற 4 பேர்ல 4 பேர் வந்து 3 மேட்ச் தோக்கணும். இல்ல அப்படி நீ இல்ல. நீ 9 உன் 9 பாசிட்டிவ்ஸ் மேட்ச் எடுத்துக்கோ. ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கயேன், ஆப்வியஸா நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம வெளியில தள்ளுறது எல்லாமே கீழ இருக்கிற டீம் தான். நமக்கு மேல இருக்கிற டீம்லாம் ஒரே ஒரு மேட்ச் எஸ்ஆர்எச் கூட மட்டும் தான் இருக்கு. ஆனா மத்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டானா, மேல இருக்கிற டீமுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், 8th 9th கூட ஆடி ஜெயிச்சா நீ சொல்ற மாதிரி அங்க டாப்ல ம். அவங்க இருக்கலாம். அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறனால, அவங்களுக்குள்ள நிறைய மேட்சஸ் இருக்கிறனால கண்டிப்பா அங்க லாஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம கூட நெக் டு நெக் வருவாங்க. அதுதான் இங்க வந்து பெரிய இஷ்யூவா இருக்குது. இன்னொன்னு ஆர்ஆர் வந்து ஒரு மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 10 மேட்ச் ஆடிட்டாங்க. ஆனா அவங்க வந்து அந்த திராட்ட வின்ல இருக்காங்க. அவங்க தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் அந்த திராட் தோக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுதான் கான்செப்டா இருக்கும். இல்ல இப்போ ஆர்ஆர் வந்து 10 மேட்ச் ஆடிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் 4 மேட்ச் தான் இருக்கு. 4 மேட்ச்ல அவங்க 2 கண்டிப்பா ஜெயிச்சாகணும். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாப் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் லைனா தோப்பானுங்கன்னு ஒரு ஒரு ரூமர் லைக் ஒரு இது ஓடிட்டு ரூமர், இருக்கு. அது வரலாறு, அது ஹிஸ்டரி. ரூமர் கிடையாது, அது ஹிஸ்டரி. அவன் ஆர்ஆர்ல வந்து ஹிஸ்டரி. தோத்த லைனா தோத்துருவாங்க, நம்ம டிசி மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க தோத்தாங்கன்னா லைக் மிடில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் வந்துடும். ம் அண்ட் அவங்க ஒரு ஒரு கேம் வின் பண்ணாலும் உள்ள போயிடுவாங்க. ஆப்வியஸா மிடில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை அடிச்சுப்பானுங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். லைக் நான் என்ன சொல்றேன், உங்க பேசிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, வின் டு கோ, அவ்வளவுதான். எல்லா மேட்சும் வின் பண்ணுங்க போதும். ஆக்சுவலா இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு டீம் தான் 7 மேட்ச் தோத்துருக்கு, அது எம்ஐ. ஸோ எம்ஐ உள்ள வர வாய்ப்பே இல்லை. அவங்க மிச்சம் இருக்கிற மேட்ச் ஜெயிச்சாலுமே அவங்க அவுட் ஆஃப் தி அவங்க அவுட் ஆஃப் 14 தி தான் வர சீசன் தான். முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் டு கோ அவுட் வந்து எம்ஐ. அடுத்த டீம் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி, கேகேஆர் அப்படியே பின்னாடியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கு எஸ்ஆர்ஹெச், டிசி, சிஎஸ்கே, இவங்க 3 பேருக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி மேல இருக்காண்டா. இல்ல ஜிடி இல்ல இல்ல நான் சொல்றேன். சாரி, எஸ்ஆர்ஹெச் இல்ல, ஜிடி. ஜிடி, சிஎஸ்கே, டிசி 3 பேத்துக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. ஜிடிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா 10 பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்க 4 மேட்ச் தான் தோத்தே இருக்காங்க. நாளைக்கு ஜிடிக்கு இருக்குல்ல. இல்ல எஸ்ஆர்ஹெச் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப டஃப். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு யார் யாரு கூட தெரியுமா மேட்ச் இருக்கு? ஸ்டக் ஆயிட்டான். அடுத்து கொல்கத்தா கூட ஆடுறாங்க நாளைக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் பஞ்சாப் கூட ஆடுறாங்க, அதுக்கப்புறம் குஜராத் கூட ஆடுறாங்க, அப்புறம் நம்ம கூட ஆடுறாங்க, அப்புறம் ஆர்சிபி கூட ஆடுறாங்க. சோ எஸ்ஆர்ஹெச் எங்க தோத்தானாலுமே அது இன்னொரு டீம், அந்த டாப்புக்கு போற இன்னொரு டீமுக்கு அட்வான்டேஜ்ங்கறனால எஸ்ஆர்ஹெச் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 4 பீட் பண்றதுங்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கும்ங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீ வந்து குஜராத்தும் இப்ப சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க, பஞ்சாப் வந்து இப்ப லூசிங் ஸ்ட்ரீக் ஒண்ணுதான் லூஸ் பண்ணியிருந்தாலும் பயங்கரமான டீம் தான். கிடையாது. பெங்களூரையும் நீ அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. சிஎஸ்கேவும் எப்படியா ஜெயிக்குது. ஏன்னா சிஎஸ்கே நம்ம சென்னையில் ஆட போறோங்கிறனால எஸ்ஆர்ஹெச் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும் போது கொஞ்சம் எட்ஜ் டு எட்ஜ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போகும், அந்த 13 14வது மேட்ச் வரைக்கும் சூப்பரா போகும். ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். 1 மணி நேரம் போயிருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குது நம்ம நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.